ஒரு கிரிக்கெட் அணி நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டை என்ன கற்றுத்தருகிறது? ஒரு பெரிய தொடருக்காக இந்திய கிரிக்கெட் அணி தேர்வு செய்யப்படுகிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். தேர்வாளர்கள் 15 பேர் கொண்ட அணியை அறிவிக்கிறார்கள். ஆனால் போட்டி நாளில் ஆடப்போவது 11 பேர் மட்டுமே. உடனே கேள்விகள் எழுகின்றன. 11 பேர் மட்டுமே ஆடப்போனால் 15 பேர் ஏன்? என் பிடித்த வீரர் ஏன் பெஞ்சில்? தேர்வு செய்யப்பட்டவர் ஏன் ஒருபோதும் ஆடவே இல்லை? ஸ்டார் பிளேயர் இன்று ஏன் தோல்வியடைந்தார்? தேர்வாளர்கள் தவறு செய்தார்களா? இப்போது ஒரு நிமிடம் நிறுத்தி யோசிக்கவும். இதே கேள்விகள்தான் சத்தமில்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை பார்க்கும் முதலீட்டாளர்களும் கேட்கிறார்கள். 11 இடங்களுக்கு 15 வீரர்கள். லாபத்திற்காக 25 முதல் 40 பங்குகள் ஏன்? ஒரு கிரிக்கெட் அணியில் 15 வீரர்கள் தேர்வு செய்யப்படுவதற்கான காரணங்கள்: நிலைமைகள் மாறும், எதிரணிகள் மாறும், காயங்கள் ஏற்படலாம், ஃபாரம் ஏற்ற இறக்கம் காணும், யுத்த திட்டம் மாறும். அதேபோல் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் பல பங்குகள் வைத்திருப்பதற்கான காரணங்கள்: மார்க்கெட் சைக்கிள்கள் மாறும், துறைகள் மாறி மாறி முன்னேறும், சில நிறுவனங்கள் மெதுவாகும், புதிய வாய்ப்புகள் உருவாகும், அபாயத்தை நிர்வகிக்க வேண்டும். ஆழம் என்பது செயல்திறன் குறைவல்ல, அது முன் தயாரிப்பு. தேர்வு செய்யப்பட்டும் ஆட வாய்ப்பு கிடைக்காத வீரர்கள் ஏன்? ஒவ்வொரு அணியிலும் இப்படிப்பட்ட வீரர்கள் இருப்பார்கள். குறிப்பிட்ட சூழ்நிலைகளுக்கான நிபுணர்கள், காயம் ஏற்பட்டால் மாற்று வீரர்கள், இன்றைய போட்டிக்காக அல்ல வரவிருக்கும் போட்டிகளுக்காக தேர்வு செய்யப்பட்டவர்கள். உதாரணமாக, வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட வேகப்பந்து வீச்சாளர் இந்திய ஸ்பின்னிங் பிச்சில் பெஞ்சில் அமரலாம். மியூச்சுவல் ஃபண்டிலும் சில பங்குகள் எதிர்கால பொருளாதார சைக்கிளுக்காக வாங்கப்பட்டவை. வட்டி விகிதம் உயர்ந்தாலோ அல்லது குறைந்தாலோ செயல்படுபவை. அரசியல் கொள்கை மாற்றங்கள், கேபெக்ஸ் சைக்கிள், நுகர்வு வளர்ச்சி போன்றவற்றால் லாபமடைபவை. இன்று அமைதியாக இருக்கலாம், ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்காகவே அவை இருக்கின்றன. பிளேயிங் 11இல் இருந்தும் சிலர் ஏன் தோல்வியடைகிறார்கள்? விராட் கோலி, ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல் போன்ற திறமையான வீரர்களே ஒரு போட்டியில் தோல்வியடையலாம். அதற்கு காரணம் தேர்வு தவறா, வீரர் தவறா, செயல்முறை தவறா? அவ்வாறு அவசியமில்லை. கிரிக்கெட் செயல்திறன் சார்ந்திருப்பவை பிச்சின் தன்மை, எதிரணியின் யுத்த திட்டம், அழுத்தம், அந்த நாளின் ஃபாரம், வெளிப்புற நச்சங்கள். அதேபோல் HDFC பேங்க், ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், TCS போன்ற வலுவான நிறுவனங்களும் 1 அல்லது 2 ஆண்டுகள் குறைவாக செயல்படலாம். காரணம் ஒழுங்குமுறை மாற்றங்கள், வட்டி விகித சைக்கிள்கள், உலகளாவிய மந்த நிலை, துறை மாற்றங்கள். குறுகிய கால குறைவு தவறான தேர்வல்ல. ரசிகர்கள் விரும்பும் வீரர்கள் ஏன் தேர்வு செய்யப்படுவதில்லை? ரசிகர்கள் கவர்ச்சியை விரும்புவார்கள், தேர்வாளர்கள் சமநிலையை விரும்புவார்கள். ரசிகர்கள் ஒரு ஸ்டைலிஷ் பேட்ஸ்மேனை கேட்கலாம், ஆனால் தேர்வாளர்கள் தேர்வு செய்வது ஒழுங்கான ஆல்ரவுண்டர், பாதுகாப்பான ஆங்கர், அமைதியாக பங்களிக்கும் வீரர். மார்க்கெட்டிலும் இதே. பிரபல பங்குகள் அதிக மதிப்பீட்டில் இருக்கலாம், ட்ரெண்டிங் பெயர்களில் மறைந்த அபாயங்கள் இருக்கலாம். அமைதியான நிறுவனங்கள் மெதுவாக ஆனால் நிலையாக வளரலாம். ஃபண்ட் மேனேஜர்கள் பங்குகளை பிரபலத்திற்காக தேர்வு செய்வதில்லை. போர்ட்ஃபோலியோவில் அவற்றின் பங்கு, மதிப்பீடு, பொருத்தம் இதற்காக தேர்வு செய்கிறார்கள். இயல்பாகவே திறமையானவர்கள் மற்றும் உழைப்பாளிகள் இருவரும் அவசியம். ஒவ்வொரு அணியிலும் இயல்பாகவே மேதை இருப்பார், தொடர்ந்து உழைக்கும் வீரரும் இருப்பார். கிரிக்கெட்டில் ஜஸ்பிரீத் பும்ரா ஆட்டத்தை மாற்றுபவர், ரவீந்திர ஜடேஜா அமைதியாக எல்லாவற்றிலும் பங்களிப்பவர். போர்ட்ஃபோலியோவில் உயர் வளர்ச்சி பங்கு ஆல்ஃபா உருவாக்கும், நிலையான காம்பவுண்டர் சமநிலையும் நிலைத்தன்மையும் தரும். மேதைகள் மட்டுமே இருந்தால் கோப்பை கிடையாது. கவர்ச்சியான பங்குகள் மட்டுமே இருந்தால் செல்வம் உருவாகாது. செயல்திறனை பாதிக்கும் காரணங்கள் கிரிக்கெட்டிலும் முதலீட்டிலும். உள்காரணங்கள்: அணியின் சமநிலை, யுத்த திட்டம், திறன் கலவை, அபாய மேலாண்மை. வெளிப்புற காரணங்கள்: பிச்சும் வானிலையும், மார்க்கெட் சைக்கிள்கள், வட்டி விகிதங்கள், உலக நிகழ்வுகள். தனிப்பட்ட அல்லது நிறுவன காரணங்கள்: வீரரின் ஃபாரம், மேலாண்மை தரம், செயல்படுத்தும் திறன். தற்காலிகம் மற்றும் தொடர்பில்லாத காரணங்கள்: காயம், ஒரு மோசமான காலாண்டு, ஒரு மோசமான போட்டி. நீண்டகால காரணங்கள்: ஒழுக்கம், செயல்முறை, தொடர்ச்சியான மேம்பாடு, தழுவிக்கொள்ளும் திறன். சில தேர்வுகள் வேலை செய்யவில்லை என்றால் அது சரியா? முழுமையாக சரி. சிறந்த தேர்வாளர்களுக்கும் தெரியும், எல்லா வீரர்களும் வெற்றி பெற மாட்டார்கள், எல்லா போட்டிகளும் ஜெயிக்க முடியாது, எல்லா முடிவுகளும் பரிபூரணமல்ல. முக்கியமானது தோல்வியை விட அதிக வெற்றி, விட்ட ரன்களை விட அதிக எடுத்த ரன்கள், இழப்பை விட அதிக செல்வ உருவாக்கம். ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எல்லா பங்குகளும் ஜெயிக்க வேண்டியதில்லை, அணி சேர்ந்து காலப்போக்கில் வெல்ல வேண்டும். இறுதி உண்மை: பரிபூரணத்தை விட செயல்முறை முக்கியம். வலுவான தேர்வாளர்கள்,
ஒழுங்கான செயல்முறை, தொடர்ச்சியான மதிப்பீடு, இடைவிடாத முயற்சி இவை இருந்தால் வெற்றி தவிர்க்க முடியாது. மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கும் இதுவே விதி. திறமையான ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், ஆராய்ச்சி அடிப்படையில் பங்கு தேர்வு, தொடர்ச்சியான போர்ட்ஃபோலியோ பரிசீலனை, கட்டுப்பாடுடன் எஸ்ஐபி முதலீடு. பலன் வரும், ஒரே நாளில் அல்ல, ஆனால் நிச்சயம். முடிவாக, ஒரு மோசமான போட்டிக்கு பிறகு கிரிக்கெட் அணிகள் பதற்றப்படுவதில்லை, அவர்கள் செயல்முறையை நம்புகிறார்கள். ஒரு மோசமான ஆண்டுக்கு பிறகு புத்திசாலி முதலீட்டாளர்களும் பதற்றப்படக்கூடாது, அவர்கள் போர்ட்ஃபோலியோவை நம்ப வேண்டும். முதலீட்டில் நிலைத்திருங்கள், கட்டுப்பாட்டை காக்குங்கள், அணியை விளையாட விடுங்கள். காம்பவுண்டிங் உங்கள் போட்டிகளை ஜெயிக்கட்டும். கிரிக்கெட்டிலும் முதலீட்டிலும் செயல்முறைதான் சாம்பியன்களை உருவாக்குகிறது.